வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உனக்கு தெய்வத்தின் அருள் இருந்தால் நிச்சயமாக இந்த பதிவு உன் கண்களில் படும். இது தெய்வம் போட்டு வைத்த திட்டம். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிர்ஷ்டத்தை என்னவென்று உனக்கு சொல்லிவிட இந்த கந்தன் நான் வந்திருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. தெய்வம் போட்ட திட்டத்தை ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ விட்டு விடாதே. உனக்கென நான் என்ன சொல்ல வருகிறேனோ அவை அத்தனையும் உன் வாழ்க்கையில் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து நடத்துவது எல்லாமும் உனக்கு பல நன்மைகளை சரியாக எடுத்துச் சொல்வது உண்மை என்றால், இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரியாகவே உனக்கு வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் அப்பன் இந்த முருகன் உன்னோடு பேசுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நேரங்கள், உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பது போல உனக்கு எந்நாளும் நிலையான ஒரு வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. கந்தன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்களும் உன்னை தொடரும் என்பது உண்மை. நான் எந்த காலத்திலும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதும் உண்மை. இனி உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் வரும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு விலகும். தெய்வம் வகுத்து கொடுத்த நேரம் உன் வாழ்க்கையில் நீ விரும்பியது போல உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருப்பது இப்பொழுது உனக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு விதமான மனப்பதற்றத்தை உனக்குள் கொடுக்கிறது என்றால், உன்னை சுற்றி இருக்கின்ற தீமை ஒன்று உன்னை விட்டு விலகத் தொடங்குகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் துன்பம் ஒன்று உன்னை விட்டு விலகுவதை நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் மட்டும் இனி உனக்கான எல்லாமும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்க என்றும் என்றென்றும் நான் உன்னை முழுமையாக ஆதரிக்க உன்னோடு தொடர்வதை நீ உணர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு ஆரம்பத்தில் சில வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுக்கலாம். ஆனால் இனிமேலும் அப்படி எந்த ஒரு விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி விடாமல் உனக்கான நல்லதை உருவாக்கிட நான் என்றும் உன்னை தொடர்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? வருகின்ற நேரம் உனக்கு இனி எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கென்று இந்த வாழ்க்கை இனி கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி கட்டாயமாக உன்னை வாழ வைப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையும் நாம் ஆசைப்பட்டபடியே நமக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க இனி உனக்கு தரக்கூடிய நன்மைகளை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. தேவை அறிந்து வாழ்க்கையின் நிலைமை புரிந்து நாம் ஒவ்வொன்றையும் உணர்ந்து வாழ பழக வேண்டும். எந்த ஒரு விஷயங்களையும் எப்பொழுதும் நாம் சர்வசாதாரணமாக தொலைத்து விட நினைக்கக்கூடாது. நமக்கான நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் நாம் விரும்புகின்ற எல்லாமும் சரியாக நமக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சந்தோஷத்தை நாம் உணர்ந்து விட்டோம். வாழ்க்கையின் மனநிறைவை நாம் என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகி விட்டோம். இதை தாண்டி வேறெதுவும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதை கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறு எந்த விஷயங்களும் இல்லை என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் முழுக்க முழுக்க உனக்கான நன்மைகளும் உன்னை தொடர்ந்து கொண்டிருப்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை நாளும் நம்மை ஆட்டி படைத்த இந்த தீமைகள் இனி முழுக்க முழுக்க நமக்கு நன்மைகளை நடத்தும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து விட்டது. ஆனால் இனிமேல் ஒவ்வொன்றும் உன்னை வாழச் சொல்லும் மிக பெரிய விஷயங்களாக மாறப்போகிறது. உன்னை ஆட்டி படைக்கும் இந்த துன்பங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை தரும் என்பதனை நீ மறந்து விடாதே.
காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடந்து விடுவதில்லை. காரணமில்லாமல் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு துன்பங்களை கொடுத்து விடுவதில்லை. உன்னை தேடி வரும் நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை சரியான ஒன்றை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சரியானபடி உன்னை தொடர்ந்து வரட்டும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் மேலும் மேலும் பல நன்மைகளை உனக்கு கொடுக்கட்டும். எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு என்ன தேவை என்பதனை நான் பார்த்து பார்த்து செய்வதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்கிறேன். இதையெல்லாமும் என் குழந்தை நீ தெரிந்து புரிந்து கொண்டு உனக்கான தேவைகளை எல்லாமும் அடைந்துவிட எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் உனக்கு எப்பொழுதும் நல்லதையே அது நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற நேரம் உனக்கு முழுக்க முழுக்க வெற்றியும் மனநிறைவும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டம் என்பது என்னவென்று நாம் யோசிக்கும் இந்த நேரங்களில் நமக்கான காலம் முழுக்க நாம் விரும்பியதை எல்லாமும் இந்த வாழ்க்கை நமக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நாம் ஒரு காலமும் மறக்கக்கூடாது. நம்மை ஆட்டி படைத்தது ஒவ்வொன்றும் நம்மை விட்டு விலகிச் செல்லும். நாம் விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக நம்மை தொடர்ந்து வரும். நாம் எதிர்பார்த்த காலம் நமக்கு எல்லாவற்றையும் சரியாகவே புரிந்து கொடுக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி என் பிள்ளை இனி ஒருபோதும் நீ பதறக்கூடாது. இந்த கந்தன் சொல்வது போல வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தனின் அன்பு உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? காலத்தின் கட்டாயம் சில பிரச்சனைகள் உனக்கு வந்திருக்கலாம். நேரத்தின் ஒவ்வொரு அருமையும் புரிந்து இந்த வாழ்க்கையை இனிமேலாவது என் பிள்ளை நீ உன் வசமாக்கிவிடு. தெய்வம் ஒரு திட்டம் போட்டு வைத்திருக்கிறது. அது உன்னுடைய வெற்றியை தேடி உனக்கான நன்மையை உன்னிடம் ஒப்படைக்க வந்திருக்கின்றது. நீயும் அதுபோல அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொள்ள சரியான ஒன்றை உன் வாழ்க்கையில் நீ முன்னெடுத்து செல்ல வேண்டும். அவசரப்பட்டு எதையும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்காக நான் வருவதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த நாளும் நான் இருப்பது உனக்கு நிச்சயமாக புரியும். இனி எல்லா இடத்திலுமே நான் உன்னை காக்கும் பொருட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை நல்லபடியாகவும் சந்தோஷமாகவும் வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயங்களையும் இனிமேலும் எண்ணி என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கு நடத்துவதை நான் சரியாக நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்கு. ஒவ்வொன்றிலும் நீ பெருமகிழ்ச்சியை அடைவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு விஷயங்களிலும் என் பிள்ளை நீ பேரானந்தம் அடைந்திடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வெற்றியை கொடுக்கும் இந்த கந்தனுக்கு உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற அக்கறையும் இருக்கும் அல்லவா? நீ நல்வழியில் செல்ல வேண்டும் என்பது இந்த கந்தனினுடைய மிகப்பெரிய எண்ணமாக இருக்கும் அல்லவா? அதனால் ஒரு நாளும் என் பிள்ளை இதை நீ விட்டு விடாதே. எந்த இடத்திலும் இதை என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே. நான் வருகின்ற நேரம் உனக்கு சரியானபடி இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகளும் பல கஷ்டங்களும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டால் அது போதும். இனி உன்னோடு நான் இருப்பது உனக்கு மேலும் பல ஆச்சரியங்களையும் வெற்றிகளையும் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். இப்படியே இருந்து விடாமல் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும். தேவையான எல்லாமும் நமக்கு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும் என்பதனை இனிமேல் நிச்சயமாக என் குழந்தை நீ கண்டு கொள்வாய் அல்லவா? நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றும் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு அதை பெற்று விடுவாய். உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவுமே கிடையாது.
உனக்கு நடக்காத விஷயம் என்று இந்த வாழ்க்கையில் எதுவும் கிடையாது. நீ நினைத்தால் இங்கிருந்து எதையும் உன்னால் நிச்சயமாக சரியான சூழ்நிலையில் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதே நடக்கும். தெய்வம் போட்டு வைத்த திட்டம் உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும். அடுத்தது என்னவென்று இனிமேல் நீ கலங்க வேண்டாம். நான் சொன்னபடியே உனக்கு எல்லா நன்மைகளும் சரியான நேரத்தில் இனி நடத்தப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.